ஒரு எஃப்இஜி இருந்துச்சு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் மூவ் ஆச்சு. இல்லைன்னா மூவ் ஆயிருக்காது. எஃப்இஜி எடுத்துட்டு போயிட்டான். அதான் இவர் ஐசி. ஓகே. ரெக்கார்ட் ஆகுதா? ஓகே. சாரி காய்ஸ், ஒரு சின்ன கிளிச். ரெக்கார்ட் ஆகுது. இந்த இடத்துல வந்து ஒரு ஓபி இருந்துச்சு. ஸோ இந்த ஓபி டேப் பண்ணி தான் போயிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு எஃப்இஜி இருந்துச்சு. எஃப்இஜி டேப் பண்ணி தான் போயிருக்காங்க. இல்ல, நம்ம 2ல ஒண்ணு யூஸ் பண்ணுவோம். நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? நம்ம ஃபிபோனாக்கி யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஃபிபோனாக்கி யூஸ் பண்ணி ஃபிபோனாக்கி எடுத்துட்டு தான் போயிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஃபிபோனாக்கி எடுத்துட்டு தான் இங்க போயிருக்காங்க. நம்ம இந்த இடத்துல என்ட்ரி போட்டிருந்தோம்னா, இந்த இடத்துல எஸ்எல் வச்சிருப்போம். கீழ இருந்து பாத்தீங்கன்னா, நம்ம டேக் ப்ராஃபிட் வச்சிருப்போம். அதாவது டார்கெட் வச்சிருப்போம். ஸோ இந்த இந்த மாதிரி தான் மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ரீசன் இருக்கலாம். பட் இந்த மொத்தமா சேர்ந்தத நம்ம பிடிஆர்ஏன்னு சொல்லுவோம். இந்த லிக்விடிட்டி பிடிஆர்ஏன்றது ஒரு பியூட்டிஃபுல் கான்செப்ட். நான் இதை ஏன் உங்ககிட்ட சொல்றேன். அதே மாதிரியே பாத்தீங்கன்னா, நம்மளோட ஜோன் வந்து பாத்தீங்கன்னா, எப்பயுமே வந்து ஒரு எஃப்இஜி ஏரியாவில தான் இருக்கும். ஓகேவா? ஒரு எஃப்இஜி ஏரியாவில் இருக்கும். ஒரு இன்டியூஸ்மெண்ட்ல இருக்கும். இது வந்து இன்டியூஸ்மெண்ட். போன கிளாஸ்ல யார் யாரெல்லாம் ஒழுங்கா கவனிச்சீங்களோ, அவங்க எல்லாருக்குமே இது என்னன்னு தெரியும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டியூஸ்மெண்ட். லிக்விடிட்டிக்கும் இன்டியூஸ்மெண்ட்டுக்கும் நான் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? இது வந்து லிக்விடிட்டி. இது வந்து பாத்தீங்கன்னா இன்டியூஸ்மெண்ட். லிக்விடிட்டிக்கும் இன்டியூஸ்மெண்ட்டுக்கும் நம்ம சேனல்ல ரெகுலரா பாக்குறவங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அப்படி யாராச்சும் திடீர்னு எடுத்த உடனே இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா, ட்ரேடர்ஸ், ரொம்ப முக்கியமான விஷயத்தெல்லாம் நான் ப்ரீவியஸ் கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். ப்ராப்பரா ஒரு லாங் சைஸ் நோட்டை போட்டு ப்ராப்பரா நீங்க எழுதுவீங்கன்ற ஒரு நம்பிக்கையில நான் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு எழுதி எழுதி சொல்லி தரேன். ஓகேவா? இது ஸ்கூலுன்றதுனால நான் உங்களுக்கு எல்லாமே இன்ச் பை இன்ச்சா சொல்லி தரேன். ஸோ நீங்க ப்ராப்பரா லேர்ன் பண்ணுங்க. தயவு செஞ்சு நோட்ல எழுதுங்க. ஓகேவா? டாபிக் உள்ள போலாம். லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு எப்போ ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரோ இல்ல ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டரோ கொடுக்குதோ, எப்போ ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரோ இல்ல சேஞ்ச் ஆஃப் கேரக்டரோ கொடுக்குதோ, அந்த டைம்ல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு கிளீனான லிக்விடிட்டியா ஆக்ட் ஆயிடும். ஓகேவா? ஸ்வீப் பண்ண உடனே ஒரு ஜம்ப் கொடுத்த உடனே இது வந்து ஒரு லிக்விடிட்டியா ஆக்ட் ஆயிடும். ஓகேவா? அந்த லிக்விடிட்டியை வந்து நம்ம நம்ம எங்க போடுவோம் என்ட்ரி? நான் உங்ககிட்ட நிறைய முறை சொல்லியிருக்கேன். இத வந்து நீங்க ஹையா வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாதுன்னா, ஒரு ஒரு லிக்விடிட்டிய ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் கீழ போகுதுன்னா, உடனேலாம் ஒரு லிக்விடிட்டி எடுத்துட்டுலாம் உடனேலாம் மார்க்கெட் டபால்னு கீழ குதிச்சிராது. ஓகேவா? அது கீழ போணும்னா, இப்போ வந்து இது இன்டர்னல் லிக்விடிட்டி எடுத்துச்சுங்களா? அதாவது இன்டர்னல் எடுக்குதுன்னா, ஒரு எக்ஸ்டர்னல் போகும். ஒரு எக்ஸ்டர்னல் போச்சுன்னா, திரும்ப ஒரு இன்டர்னல் வரும். ஒரு இன்டர்னல் போச்சுன்னா, திரும்ப ஒரு எக்ஸ்டர்னல் வரும். திரும்ப ஒரு எக்ஸ்டர்னல் போச்சுன்னா, ஒரு இன்டர்னல். எக்ஸ்டர்னல், இன்டர்னல். இது வந்து ஐஆர்எல் டூ இஆர்எல், இஆர்எல் டூ ஐஆர்எல்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஓகே, இந்த கான்செப்ட்ட அப்படியே நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இந்த பேஜ. ஓகேவா?